மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். விக்ரமோட வீட்டுல கடைசியா கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடியது அக்ஷயா மட்டும்தான். அவங்களுக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா தன்னோட கடமைகள் எல்லாமுமே நல்லபடியா முடிஞ்சிடும் அப்படின்னு கௌரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி அக்ஷயாவோட கல்யாண ஏற்பாடுகள் இனியாவோட தலைமையில பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அக்ஷயா பிரெக்னெண்டா இருக்காங்க, அதை அபார்ஷன் பண்ணியே ஆகணும். சோ வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம யாருக்கும் தெரியாம முடிச்சாகணும் அப்படின்னு இனியா ரொம்பவே உறுதியா இருக்காங்க. ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய இனியா சீரியல் ப்ரோமோல என்னாச்சுன்னா, அக்ஷயாவோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக இனியா அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா தன்னோட பேர்ல தான் அந்த கருக்கலைப்பை செய்ய சொல்றாங்க. பின்னாடி பிரச்சனை வந்தா கூட எப்படியாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுல உறுதியா இருக்காங்க இனியா. அதே ஹாஸ்பிட்டலுக்கு சூர்யாவோட அம்மாவும் செக்கப்காக வந்திருக்காங்க. ஒரு பக்கம் ஆபரேஷன் தியேட்டர்ல அக்ஷயாவுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய நர்ஸ் இனியா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட உடனே சூர்யாவோட அம்மா இனியாவை பாத்துடுறாங்க. அவங்கள பார்த்ததுமே இனியாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன சொல்லி சமாளிக்க போறோம் அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க இனியா. இதுக்கப்புறம் என்னாச்சு, என்ன சொல்லி இனியா சமாளிச்சிருப்பாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல, இந்த விஷயம் இனியாவோட வீட்டுக்கு தெரிய வந்ததா, இத பத்தி எல்லாம் வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். என்ன அக்ஷயா, உங்க முடிவுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? நாம விரும்பினாலும் விரும்பலனாலும் அதை செஞ்சுதானே ஆகணும். இனியா மேடம், இனியா சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.